உங்களோட பேன் நம்பரையும், ஆதார் நம்பரையும் நீங்க இதுவரைக்கும் லிங்க் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா, வர 31ஆம் தேதிக்குள்ள நீங்க லிங்க் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த டியூ டேட் யாருக்கெல்லாம் பொருந்தும்? அப்படி சப்போஸ் 31ஆம் தேதிக்குள்ள நம்மளால லிங்க் பண்ண முடியல அப்படின்னா என்ன ஆகும்? அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த 31 மே அப்படிங்கிற டியூ டேட் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாரி நம்ம பேனிக் ஆகணுமா? அவசரப்படணுமா? 31 மேக்கு அப்புறம் என்ன ஆகும்? அப்படிங்கிறத பார்க்கலாம். பேன் ஆதார் லிங்க் பண்றது கட்டாயமா? அதோட அவசியம் என்ன? லிங்க் பண்ணாம விட்டா என்ன ஆகும்? அப்படிங்கிறது நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம் இந்த வீடியோல. அதே மாரி நான் ஏற்கனவே பேன் ஆதார் லிங்க் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு அப்படின்னா, அத எப்படி செக் பண்ணிக்கலாம்? ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் தான். அத எப்படி செக் பண்ணிக்கலாம்? அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க. இந்த டியூ டேட் யாருக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசினஸ்ல இருக்கவங்களுக்கு. அதாவது ஏற்கனவே பிசினஸ்ல இருக்காங்க. ஒரு கவர்ன்மென்ட் கம்பெனி கிட்டயோ, இல்ல பிரைவேட் கம்பெனி கிட்டயோ சர்வீஸ் புரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா, அவங்களுக்கு இந்த டியூ டேட் அப்ளிகபிள் ஆகும். அதாவது 31 மார்ச் 2024க்கு முன்னாடி ஏதாவது சர்வீஸ் புரொவைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு டிடிஎஸ் வந்து ஹையர் ரேட்ல புடிச்சிருப்பாங்க. 20%ல புடிச்சிருக்கணும். அவங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த 31 மேக்குள்ள நீங்க பேன் ஆதார் லிங்க் பண்ணி அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நார்மல் ரேட்ஸ்ல அவங்க டிடிஎஸ் புடிச்சிருவாங்க. இப்ப நான் சொன்ன இந்த கேட்டகரியில இல்லாதவங்களுக்கு இந்த டியூ டேட் அப்ளிகபிள் கிடையாது. நீங்க 31 மேக்கு அப்புறமும் தாராளமா பேன் அண்ட் ஆதார் லிங்க் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதாவது பேன் ஆதார் ஏன் நம்ம லிங்க் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ இத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் மூலமா நம்ம பார்க்கலாம். இப்போ மிஸ்டர் கோபால் அப்படிங்கிற பிசினஸ் மேன் வச்சு நம்ம இந்த சினாரியோ பார்க்கலாம். சேலரி பெர்சன் நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஸோ இப்போ கோபால் ஒரு பிசினஸ் மேன். அவரோட கான்ட்ராக்ட் வேல்யூ ஒரு பிரைவேட் கம்பெனில கான்ட்ராக்டரா இருக்காரு. ஒரு 1 லேக் கான்ட்ராக்ட் வேல்யூ நம்ம வச்சுக்கலாம். இப்போ பேன் ஆதார் அவர் லிங்க் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, அவருக்கு நார்மல் ரேட்ல டிடிஎஸ் பிடிப்பாங்க. அதாவது கான்ட்ராக்டருக்கு 194 சிங்கிற செக்ஷன்ல 1% டிடிஎஸ் பிடிச்சிருப்பாங்க. ஸோ 1 லேக்குக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 1000 டிடிஎஸ் பிடிச்சிருப்பாங்க. இதுக்கு அவர் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாமான்னா, தாராளமா அவர் பண்ணிக்கலாம். ஏதாவது அவருக்கு ரீஃபண்ட் இருக்கு, எக்ஸஸா டிடிஎஸ் நிறைய பிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அவர் தாராளமா ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ரீஃபண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். கான்ட்ராக்ட் கன்டினியூஷன் இதனால ஏதாவது பிரச்சனை வருமானா, இதனால எதுவும் பிரச்சனை வர வாய்ப்பு இல்ல. என்ன பிரச்சனை வருங்கிறது நம்ம பேன் ஆதார் லிங்க் பண்ணலன்னா என்ன ஆகுங்கிறது நம்ம பார்க்கலாம். புதுசா பேங்க் அக்கவுண்ட் தாராளமா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் அபோவ் 50,000 பார்த்தீங்கன்னா, தாராளமா அவர் செஞ்சுக்கலாம். இப்ப நம்ம ஆப்போசிட் சைட் பார்க்கலாம். இதே ஒரு பேன் ஆதார் லிங்க் பண்ணல அப்படின்னா, அவருக்கு டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ்ட் ரேட்ல வரும். அதாவது 20% 1%ல இருந்து 20% டிடிஎஸ் வரும். இப்போ 1 லேக்குக்கு பார்த்தீங்கன்னா, 20,000 அவருக்கு டிடிஎஸ் புடிக்கிற மாரி வரும். நீங்க ஒரு கம்பெனில கான்ட்ராக்டரா இருக்காரு அப்படின்னா, கண்டிப்பா இந்த இடத்துல வருங்க. இது நெறைய பேர் வந்து கொஞ்சம் கேஷுவலா எடுத்துக்கிறாங்க. இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா பண்ண முடியாது. பேன் ஆதார் லிங்க் பண்ணலைன்னா, உங்க பேன் இனாப்பரேட்டிவ்னு இருக்கும். அந்த ஸ்டேட்டஸ் வச்சு நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் கண்டிப்பா ஃபைல் பண்ண முடியாது. ரீஃபண்ட் கிளைம் பண்ண முடியுமானா, ரிட்டர்னே ஃபைல் பண்ண முடியல. ரீஃபண்ட் எப்படி கிடைக்கும்? ஸோ கண்டிப்பா நீங்க ரீஃபண்டும் கிளைம் பண்ண முடியாது. கான்ட்ராக்ட் கன்டினியூஷன்ல ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். கான்ட்ராக்ட் கன்டினியூஷன்ல கண்டிப்பா பிரச்சனை வரும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப நீங்க பேன் ஆதார் லிங்க் பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு கான்ட்ராக்ட் குடுத்த கம்பெனி வந்து உங்ககிட்ட 20% டிடிஎஸ் புடிக்கிறேன்னு கேட்பாங்க. யாரா இருந்தாலும் கண்டிப்பா ஒத்துக்க போறது கிடையாது. 1 லேக் டிரான்சாக்ஷன்ஸ் வேல்யூ அப்படின்னா, அதுக்கு 20% டிடிஎஸ் 20,000 டிடிஎஸ் புடிச்சா நான் ப்ராஃபிட் எப்படி பார்க்கறதுன்னு சொல்லி, கண்டிப்பா யாரும் அதுக்கு ஒத்துக்க போறதில்ல. அப்ப அந்த கம்பெனிக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஒண்ணா அவன் கை காசு போட்டு 20% கட்டணும். இல்லன்னா இந்த கான்ட்ராக்டர் விட்டுட்டு வேற கான்ட்ராக்டர பார்க்கணும். ஸோ ஆப்வியஸ்லி என்ன பண்ணுவாங்கங்கிறது உங்களுக்கே தெரியும். அதனால பேன் ஆதார் லிங்க்ங்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாகுது. ஒரு பிசினஸ்ல நீங்க ஒரு கம்பெனி கிட்ட டிரான்சாக்ஷன் பண்ணணும், ஒரு பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேன் ஆதார் கண்டிப்பா நீங்க லிங்க் பண்ணியே ஆகணும். நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்ல இருக்காங்க இல்லையா? கட்டுமான துறையில இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இத பத்தின அவேர்னஸ் இல்லாம இருக்காங்க. பேன் ஆதார் நான் எதுக்கு லிங்க் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இருக்காங்க. ஸோ லிங்க் பண்ணா தான் அவங்க அடுத்த லெவலுக்கு முடியும். அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்ததா நம்ம பார்க்கறது பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாதுங்க. பேன் ஆதார் லிங்க் பண்ணாம உங்க பேன் இனாப்பரேட்டிவ்ல இருக்கும். அந்த ஸ்டேட்டஸ் வச்சு நீங்க பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. அப்படி ஆல்ரெடி பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. நான் இன்னும் லிங்க் பண்ணாம இருக்கேன். பேங்க்லேருந்து என்ன கேட்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, 50,000க்கு மேல நீங்க டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியாது. எப்படினாலும் பேங்க்ல கேட்பாங்க. அப்படி இல்லனாலுமே 50,000க்கு மேல நீங்க கண்டிப்பா பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியாது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பேன் ஆதார் லிங்க் பண்ணிக்கோங்க. இப்ப அடுத்ததா இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். அதுல ஒரு சேலரிட் எம்ப்ளாயிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். சேலரிட் எம்ப்ளாயிடுங்கும்போது நம்ம டிடிஎஸ் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பெருசா இன்கிரிமெண்டல் ரேட்லாம் கிடையாது. நார்மலா அவங்க இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் படி என்ன டிடிஎஸ் பிடிப்பாங்களோ அத தான் பிடிப்பாங்க. ஸோ டிடிஎஸ் ரேட்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது சேலரிட் எம்ப்ளாயீஸ்க்கு. நீங்க ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேன் ஆதார் லிங்க் பண்ணலன்னா கண்டிப்பா ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாதுங்க. பேன் ஆதார் லிங்க் பண்ணி தான் தாராளமா பண்ணிக்கலாம்.
ரீஃபண்ட் கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பேன் ஆதார் லிங்க் பண்ணியிருந்தா எப்பயும் போல நீங்கள் ரீஃபண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். டிடிஎஸ் நிறைய பிடிச்சிருக்காங்க அப்படின்னா தாராளமாக கிளைம் பண்ணிக்கலாம். பேன் ஆதார் லிங்க் பண்ணலைன்னா நீங்கள் டிடிஎஸ் கண்டிப்பாக கிளைம் பண்ண முடியாது. ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாது. ஸோ டிடிஎஸ் ரிட்டர்னும் நீங்கள் ரீஃபண்டும் கிளைம் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு டிடிஎஸ் பிடிச்சிருந்தாங்கன்னா பிடிச்ச டிடிஎஸ் உங்களுக்கு வேஸ்ட்டாக போகும். மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோட லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்தாச்சுங்க. அதாவது பேன் ஆதார் லிங்க் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் ஒரு டவுட்டுக்கு செக் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி செக் பண்ணுறதுங்கிறது சிம்பிளாக சொல்லிடுறேன். எப்பயும் போல் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இன்கம் டேக்ஸ் இந்தியா அப்படிங்கிறத டைப் பண்ணி கூகுள் சர்ச் பண்ணுங்கள். வர ஃபர்ஸ்ட் லிங்க் அதாவது இன்கம் டேக்ஸ் இந்தியா ஃபைலிங்னு இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டோட ஹோம் பேஜ்க்கு வந்தாச்சு. அதில் குயிக் லிங்க்ஸில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்கும், லிங்க் ஆதார்னு ஒன்று இருக்கும். 2 ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் ட்ரை பண்ணப்போ ஒர்க் ஆகலை, வெப்சைட் டவுனாக இருந்ததுனால என்ன தெரியல. ஸோ நான் செகண்ட் ஆப்ஷன் ட்ரை பண்ண லிங்க் ஆதார் அதோட டீட்டெயில் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ இந்த ஸ்க்ரீனில் உங்களோட பேன் நம்பர் ஆதார் நம்பர் ரெண்டுத்தையும் கிளியராக ஃபில் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதில் நமக்கு பேன் ஆதார் லிங்க் ஸ்டேட்டஸ் காமிச்சிடும். நீங்கள் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா பேன் ஆதார் ஆல்ரெடி லிங்க்ட் அப்படிங்கிறத காட்டிடும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம லேட் ஃபீஸ் கட்டி லிங்க் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸை பார்க்கணும். அது எப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம நெமோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.